ஒவ்வொரு கதைக்கும் ஒரு பாட்டு இருக்கு. கதை சொல்ல அண்ணன் இருக்காரு. கதையோட கான்செப்ட் பண்ண கிழக்குவாசி சந்திரன் இருக்காரு. இது Black Sheep's கதை கதையாம் கான்சர்ட் ஆம். For tickets, visit blacksheepindia.com and bookmyshow.com. Black Sheep Value OTT இப்போது புத்தம் புது பொலிவுடன் நீங்கள் கேட்ட மாற்றங்களுடன். Black Sheep Value OTT தமிழ் பசங்க கொடுக்கும் கேரண்டி. இந்த வானொலி வாழ்க்கை எப்படி ஆரம்பிச்சதுங்கிறது அது பயங்கர ஜாலியான ஒரு விஷயம். அந்த வானொலி வாழ்க்கை எப்படின்னா, அதுக்கு முதல் காரணம் வந்து நம்ம மிர்ச்சி சிவாக்கு தான் சொல்லணும். ஏன்னா சிவா நான்லாம் ஒரு ஏரியாவோட நண்பர்கள். சிவா வந்து அப்போ மாடலிங் ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு. எனக்கு சிவா வந்து அந்த மாடலிங் கதைகள்லாம் சொல்றது கேட்கறதுக்கே ஒரு பயங்கர ஃபேசினேஷன். சிவா வாஸ் ஆல்வேஸ் அ பர்சன் வாஸ் வெரி பாசிட்டிவ். எனக்கு சிவா கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, இப்போ நீங்கள் சிவா முடியும் ஏதாவது சம்திங் கிரேட் இஸ் கோயிங் டு ஹேப்பன், சம்திங் குட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். சிவா அதை சொல்றது எல்லாத்தையும் தன்னுடைய வாழ்க்கையில வந்து மாற்றிக்கிட்டே வருது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னென்னமோ நாங்களே பழைய படத்தெல்லாம் இஷ்டத்துக்கு பேர் வச்சு எடுப்போம். படித்தால் மட்டும் போதுமா, எக்ஸாமுக்கு உங்கள் அப்பனா போவான், இப்படி ஒரு படம். ஓகே, பாஸ் ஆஃப் ஃப்ளவர்னு ஒரு படம் எடுப்பான். ஸோ அந்த படத்தோட கதையை இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் கதைன்னு சொல்லி அடிச்சு விட்டு அதில் என்னென்னலாமோ பண்ணி, ஒரு ஊரில் வந்து 3 அண்ணன் தம்பிங்க இருந்தாங்க. ஒருத்தர் பேர் வந்து சின்னதுரை, அவருக்கு அடுத்த பேர் வந்து ரொம்ப சின்னதுரை, கடைசி தம்பி பேர் தம்மா துண்டு துறை, இந்த மாதிரிலாம் பேர் வச்சு ஒரு என்னென்னமோ நாங்களே பழைய படத்தெல்லாம் இஷ்டத்துக்கு பேர் வச்சு எடுப்போம். படித்தால் மட்டும் போதுமா, எக்ஸாமுக்கு உங்கள் அப்பனா போவான், இப்படி ஒரு படம். ஓகே, பாஸ் ஆஃப் ஃப்ளவர்னு ஒரு படம் எடுப்பான். ஸோ அந்த படத்தோட கதையை இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் கதைன்னு சொல்லி அடிச்சு விட்டு அதில் என்னென்னலாமோ பண்ணி, ஒரு ஊரில் வந்து 3 அண்ணன் தம்பிங்க இருந்தாங்க. ஒருத்தர் பேர் வந்து சின்னதுரை, அவருக்கு அடுத்த பேர் வந்து ரொம்ப சின்னதுரை, கடைசி தம்பி பேர் தம்மா துண்டு துறை, இந்த மாதிரிலாம் பேர் வச்சு ஒரு கடைசியில் பார்த்தா ஒரு 2000 பேர் கொடுத்துருக்காங்க ஆடிஷன்ஸ். அப்போது அதில் வந்து ஃபைனல் 50ல் நான் இருக்கேன் அப்படின்னாங்க. டேய் நிஜமா சொல்கிறீங்க? அப்புறம் ஃபைனல் 10ல் நான் இருக்கேன்னாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு, இந்த ஃபைனல் 10 வந்த உடனே திஸ் இஸ் பிகம் லைக் அ ரியாலிட்டி ஷோ இன் ரேடியோ. ஸோ இந்த ஃபைனல் 10லேருந்து பீப்புள் ஓட் பண்ணி ஃபைனல் 5, ஃபைனல் 1 இது வரைக்கும் வரணும் அப்படின்ற மாதிரி ஒன்று வந்துச்சு. ஸோ இந்த ஃபைனல் 5 வர வரைக்கும் நான் என் வீட்டில் சொல்ல, ஃபைனல் 1 திடீர்னு என்னை செலக்ட் பண்ணாங்க. ஏன்னா ஒரு பெரிய இன்றைக்கி அந்த ஹோட்டலில் பார்க் ஷெரட்டன். ஸோ அந்த ஹோட்டலில் தான் பெரிய ஈவெண்ட் நடந்து, எல்லாம் விஜய் சார் வர்றாரு, செல்வராகவன் வர்றாரு, எல்லாரும் யுவன் சங்கர் ராஜா இருக்காரு, நேம் த பர்சன் தேவர், பிரகாஷ் ராஜ் சார் இருக்காரு. இவங்கெல்லாம் முன்னாடி நாங்கள் வந்து ஒரு ஆர்ஜிஆயின்ட்டோட ஃபைனல்ஸ் நடக்குது. ஆனால் எனக்கு இன்னும் நான் என்ன ரசிக்கிற மாதிரி ஒரு விஷயத்த கூட இன்னும் படைக்க முடியலன்ற ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கு. அது ஏன் இருக்கு அப்படின்னா, அது இல்லை அப்படின்னா நான் தன்னிலை அடைஞ்சிட்டேன்னு என்னால் நிறைய படைக்க முடியாதுன்னு நான் நம்புறேன். Black Sheep's நினைவோ ஒரு பறவை presented by தன்வந்த்ராலயா ஆயுர்வேதா ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மற்றும் ஆச்சி மசாலா. 2005 நான் இங்கே வந்து சென்னையில் இறங்கும்போது அந்த டவுன் சவுத்தில் இன்ஜினியரிங் முடிச்சேன், பேக் தூக்கி போட்டு சென்னை வருவாங்க. அப்படி வந்து ஃபிலிம் மேக்கர் ஆகணும் இல்லையா? அப்போ இன்ஜினியர் வேலை பார்க்கணும்னு தான் வந்தோம். எப்படி மாறிச்சு? பேக் எடுத்துட்டு வந்துட்டோம். அந்த திருவல்லிக்கண்ணியில் ரூம் எடுத்து தங்கினா அப்போ எல்லாருக்கும் ரொம்ப துணையாக இருந்த குரல்னால் இந்த வானொலி குரல்கள் தான் முக்கியமாக. அப்போ தான் எஃப்எம் வந்து கெட்டிங் திருப்பி வருது. உங்கள் குரலோட தான் வாழ்ந்திருக்கோம், குரல் ஆறுதலாக இருந்திருக்கு, அரவணைச்சிருக்கு, சோகமாக இருக்கும்போது கூட இருந்திருக்கு, அந்த நம்பிக்கை கொடுத்துருக்கு, இன்னைக்கு வரைக்கும் அது கொடுத்துட்ருக்கு. நான் உங்களை எப்போல்லாம் மீட் பண்ணுறேனோ நான் அப்போல்லாம் நம்பிக்கையை தூக்கிட்டு தான் வெளியில் போயிருக்கேன். நான் ஆக்சுவலாக ஷாவோட வீட்டு வாசலில் 1 மணி நேரம் பேசியிருக்கோம். நான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஒரு 2 வீலரில் சாஞ்சு நின்னே பேசினீங்க. ஒரு 1 மணி நேரம் பேசிகிட்டு இருந்தோம். அது கொடுத்த நம்பிக்கை பெரிய நம்பிக்கை. அப்போது அந்த காலகட்டத்தில் கொடுத்த நம்பிக்கை இப்போ வரைக்கும் அந்த நம்பிக்கையை பல பேருக்கு கொடுத்துட்டு பேசலாம். காரில் சாஞ்சிட்டு பேசலாம், இல்லை காரில் ரவுண்ட் போயிட்டே பேசலாம். வாழ்க்கையில் கொஞ்சம் வசதி தான் வந்திருக்கே தவிர நம்பிக்கை அதே மாதிரி தான் இருக்கு. அந்த 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 வானொலி வாழ்க்கை எப்படி ஆரம்பிச்சதுங்கிறது அது பயங்கர ஜாலியான ஒரு விஷயம். அந்த வானொலி வாழ்க்கை எப்படின்னா, அதுக்கு முதல் காரணம் வந்து நம்ம மிர்ச்சி சிவாக்கு தான் சொல்லணும். ஏன்னா சிவா நான்லாம் ஒரு ஏரியாவோட நண்பர்கள். சிவா வந்து அப்போ மாடலிங் ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு. எனக்கு சிவா வந்து அந்த மாடலிங் கதைகள்லாம் சொல்றது கேட்கறதுக்கே ஒரு பயங்கர ஃபேசினேஷன். சிவா வாஸ் ஆல்வேஸ் அ பர்சன் வாஸ் வெரி பாசிட்டிவ். எனக்கு சிவா கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, இப்போ நீங்கள் சிவா முடியும் ஏதாவது சம்திங் கிரேட் இஸ் கோயிங் டு ஹேப்பன், சம்திங் குட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். சிவா அதை சொல்றது எல்லாத்தையும் தன்னுடைய வாழ்க்கையில வந்து மாற்றிக்கிட்டே வருது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் சிவா கூட எப்பயுமே போர் அடிக்காத ஒரு நேச்சர் ஒன்று இருக்கும். ஓகே, ஸோ என்ன ஆச்சு, அப்போ தான் வந்து ரேடியோ மிர்ச்சி சென்னை ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ சிவா வாஸ் செலக்டட் அஸ் அன் ஆர்ஜே. அதாவது சிவாவை வந்து அவன் ஆர்ஜேயிங் பயங்கரமாக பண்ணிட்டு செலக்ட்லாம் பண்ணலையா. சிவாவே சொன்னேன், நான் ஏதாவது லூஸ் மாதிரி பேசிட்டு இருந்தேன்டா, அப்படியே செலக்ட் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி விளையாட்டாக சொன்னான். பட் சிவா செலக்ட் ஆனது, சிவா வாய்ஸ்லாம் நாங்கள் கேட்டலாம் பயங்கரமாக, வி ஆர் ஆல் ஹாப்பி ஃபார். அப்போது ஒரு வருஷம் கழிச்சு என்ன ஆச்சுன்னா,
ஒரு சண்டே ஷோக்கு ஒரு 3-4 பேரோட வாய்ஸ் தேவைப்படுது, நீங்கள் வாங்கலேன்டா நம்ம இங்கே ஏதாவது செவுத்தில் உட்காந்து பேசுகிறத நம்ம அங்கே போய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ரேடியோ ஸ்டேஷனுக்குள்ளே போயிட்டு நாங்கள் ஏதாவது வாய்ஸ் கொடுத்துட்ருப்போம். மாற்றி நாங்களே வந்து ஒரு சிவாவோட கிரியேட்டிவிட்டி வந்து உச்சக்கட்ட காமெடிலாம் பண்ணியிருக்கான் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா அந்த உரிமை எனக்கு இருக்குது, பண்ணியிருக்காருன்னே நான் சொல்கிறேன். ஸோ விஷயம் என்னென்னமோ நாங்களே பழைய படத்தெல்லாம் இஷ்டத்துக்கு பேர் வச்சு எடுப்போம். படித்தால் மட்டும் போதுமா, எக்ஸாமுக்கு உங்கள் அப்பனா போவான், இப்படி ஒரு படம். ஓகே, பாஸ் ஆஃப் ஃப்ளவர்னு ஒரு படம் எடுப்பான். ஸோ அந்த படத்தோட கதையை இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் கதைன்னு சொல்லி அடிச்சு விட்டு அதில் என்னென்னலாமோ பண்ணி ஒரு ஊரில் வந்து 3 அண்ணன் தம்பிங்க இருந்தாங்க. ஒருத்தர் பேர் வந்து சின்னதுரை, அவருக்கு அடுத்த பேர் வந்து ரொம்ப சின்னதுரை, கடைசி தம்பி பேர் தம்மா துண்டு துறை, இந்த மாதிரிலாம் பேர் வச்சு இது ஏன் இந்த மாதிரி நாங்கள் பண்ணுறோம்? அது எப்படின்னா a group of idiots in a room before the mic. ஷோ ரெக்கார்ட் பண்ண போகிறோம், நம்ம இதை கேட்க போதில் எவனா கேட்டுக்கிட்டோம். இந்த மாதிரி ஒரு என்ன ஆயிடுச்சு, இந்த ஷோ கேட்கறதுக்கு நிறைய பேர் உருவாயிட்டாங்க. ஏன்னா சிவாவுக்கு ஒரு இன்னரெண்டாவே ஒரு காமெடி சென்ஸ் ஒன்று, ஒரு மேட்னஸ், அதாவது ஒரு எப்படின்னே தெரியாது. ஸோ இது என்ன ஆச்சுன்னா ஒரு 6 மாதம் நாங்கள் பாட்டுக்கு போயிட்டு திடீர்னு பார்த்தா சிவா டே உங்களுக்குலாம் பேமெண்ட் கொடுத்துருக்காங்கடான்னு சொல்லிட்டு எனக்கு என் ஃப்ரெண்டு சத்யான்னு ஒருத்தன். ஸோ சத்யா பற்றி நான் சொல்லுவேன், ஏன்னா நான் சிவா சத்யாலாம் தான் அதை பண்ணும். அண்ட் என்னோட கரியரில் சத்யாவோடைய இன்ஃப்ளூயன்ஸ் நிறைய இருக்குது. ஏன்னா சத்யா மாதிரி அவன் இஷ்டத்துக்கு வளருவான், அந்த மாதிரிலாம் அவங்களால ஒருத்தனை பார்க்கணும். இன்னைக்கு நல்ல ஒரு சிவில் இன்ஜினியராக இருக்கான், அவன் நேஷனல் லெவல் அத்லீட், நல்ல பாடி பில்டர், பட் வெரி 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 ஸ்வீட் கை. ஸோ அந்த நட்பு தான் எங்களுக்குள்ள பெரிய பலமாக இருந்துச்சு. ஸோ ஒரு 6 மாதம் கழிச்சு திடீர்னு கொடுத்தா, அப்போ நான் வேற ஒரு கம்பெனியில் வேலை பண்ணிட்டு இருந்தேன். திடீர்னு என்ன ஆச்சு, அப்போ ரேடியோ மிர்ச்சியில் வந்து ஒரு ஆடிஷன் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி போய் ஒரு மாதிரி ஜாலியாக போச்சு. சும்மா கணக்கு கேட்கறதுக்காக நம்ம கிட்ட கொடுக்குறாங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆரம்பிச்சு போய் கடைசியில் பார்த்தா ஒரு 2000 பேர் கொடுத்துருக்காங்க ஆடிஷன்ஸ். அப்போது அதில் வந்து ஃபைனல் 50ல் நான் இருக்கேன் அப்படின்னாங்க. டேய் நிஜமாக சொல்கிறீங்க? அப்புறம் ஃபைனல் 10ல் நான் இருக்கேன்னாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு, இந்த ஃபைனல் 10 வந்தோடனே திஸ் இஸ் பிகம் லைக் அ ரியாலிட்டி ஷோ இன் ரேடியோ. ஸோ இந்த ஃபைனல் 10லேருந்து பீப்புள் ஓட் பண்ணி ஃபைனல் 5 ஃபைனல் 1 இது வரைக்கும் வரணும் அப்படின்ற மாதிரி ஒன்று வந்துச்சு. ஸோ இந்த ஃபைனல் 5 வர வரைக்கும் நான் என் வீட்டில் சொல்ல ஃபைனல் 1 திடீர்னு என்னை செலக்ட் பண்ணாங்க. ஏன்னா ஒரு பெரிய இன்றைக்கி அந்த ஹோட்டலில் பார்க் ஷெரட்டன், ஸோ அந்த ஹோட்டலில் தான் பெரிய ஈவெண்ட் நடந்து எல்லாம் விஜய் சார் வர்றாரு, செல்வராகவன் வர்றாரு, எல்லாரும் யுவன் சங்கர் ராஜா இருக்கார், நேம் த பர்சன் தேவர் பிரகாஷ் ராஜ் சார் இருக்கார். இவங்கெல்லாம் முன்னாடி நாங்கள் வந்து ஒரு ஆர்ஜியன்ட்டோட ஃபைனல்ஸ் நடக்குது. கடைசியில் பார்த்தா நான் தான் வின்னர்னு என்னை செலக்ட் பண்ணிட்டாங்க. செலக்ட் பண்ணிட்டு அடுத்த நாள் என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும். மறுநாள் காலையில் எழுந்து போகிறேன், என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு தெரியல. இந்தப்பா உனக்கு இதுதான் சம்பளம், இந்த வேலை உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டாங்க. முதல்ல நான் ஷோ பண்ணுறது பற்றி நான் யோசிக்கவும் இல்லை. பட் என்னென்னா அந்த ஃபைனல் 5 வந்ததுக்கப்புறம் நான் என்னென்னா எனக்கு ஃபைனல் 10 வரைக்கும் கூட எனக்கு ஆசை எல்லாம் கிடையாது, இன்னும் பெருசாக நம்ம ஆர்ஜியாக வேணும். பிகாஸ் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட டேலண்டடாக ஒரு 9 பேர் இருக்காங்க, அவங்கள யாருக்காக கிடைச்சா கூட ஓகே தான். இந்த ஃபைனல் 5 வரும்போது என்னாச்சு, ஒரு அந்த கில்லர் இன்ஸ்டிங்க்ட் ஒன்று வந்துச்சு. சரி ட்ரை தான் பண்ணி பார்ப்போமே, ஏதோ இயற்கை நமக்கு வேறு ஏதோ ஒரு விஷயத்தை கொடுக்கலாம் நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஃபீல்டில் தான் போச்சு. ஆனால் ஒன்ஸ் நான் டிசைட் ஆனதுக்கப்புறம் நான் 2-3 நாள் ரேடியோவில் பண்ணதுக்கப்புறம் தான் என் வீட்டுக்கே தெரியும். யாரோ ஒருத்தர் கேட்டு உன் பையன் மாதிரியே பேசுகிறாங்க யாரோன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா கிட்ட சொல்லி, எங்கள் அம்மா யாராது நான் தான் அப்படி பேசுறது. ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு நான் சிவா கூட போய் வாய்ஸ் கொடுக்குறதுலாம் தெரியும். ஷீ நெவர் நியூ தட் ஐ வாஸ் ஸ்விட்சிங் மை ஜாப். ஓகே. ஸோ ஏன்னா அது ரொம்ப ரொம்ப கன்சர்வேட்டிவான ஒரு ஃபேமிலி. அதில் வந்து நீங்கள் ரெகுலராக இன்கம் தர ஒரு வேலை, இப்போ நீங்கள் பேங்க் உத்தியோகம் தான் போகணும், கவர்மெண்ட் உத்தியோகம் தான், அப்படி ஒரு கட்டுப்பட்டித்தனமான ஒரு திங்கிங் தானே இருக்கும். அந்த ஃபேமிலியில் உடச்சி ஒருத்தன் மீடியாவுக்கு போகிறான் அப்படின்னா, ஏன்னா நான் வந்து சிஏ ஆர்டிகல்ஷிப் முடிச்சுட்டு நான் அப்போ வந்து வேற ஒரு அக்கௌண்ட் ஃபார்மில் வேலை பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. நீ எதுக்கு போய் இதை பண்ணுறேன்னு எங்கள் வீட்டில் யாருமே கேட்கல. நான் இப்போ கூட சொல்லுவேன் எங்கள் அம்மா கிட்ட, அப்போல்லாம் நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும், செலவுக்கு இனிமேல் என்கிட்ட கேட்க மாட்டான், அவன் பாட்டுக்கு பார்த்துப்பான் அப்படின்னு விட்டுனால தானே இப்போ பிரச்சனையாக இருக்குது எனக்கு அப்படின்னு இப்படிலாம் விளையாட்டுக்கு சொல்லுவேன். பிகாஸ் என்னோட வேலை இஸ் நாட் மை எஜுகேஷனல் பேஸ்ட். ஓகே, என்னோட வேலை இஸ் மை டேலண்ட் பேஸ்ட், விச் ஐ ரியலி டோன்ட் நோ தட். நான் டேலண்டடானே எனக்கு தெரியாது, நான் இப்போ வரைக்கும் அது எனக்கு தெரியாது. ஏன் தெரியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, இன்றைக்கி நான் ஏதோ பண்ணுறத நிறைய பேர் ரசிக்கிறாங்க, அதனால அது டேலண்ட்டுன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஓகே, ஆனால் எனக்கு இன்னும் நான் என்ன ரசிக்கிற மாதிரி ஒரு விஷயத்த கூட இன்னும் படைக்க முடியலன்ற ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கு. அது ஏன் இருக்குது அப்படின்னா, அது இல்லை அப்படின்னா நான் தன்னிலை அடைஞ்சிட்டேன்னு என்னால் நிறைய படைக்க முடியாதுன்னு நான் நம்புறேன். ஸோ அதனால நான் ஆல்வேஸ் ட்ரை ஃபார் எக்ஸலன்ஸ். அந்த எக்ஸலன்ஸ்ன்றது மித்து தான்.
அது சாரி பர்ஃபெக்ஷன்றது பற்றி எனக்கு எக்ஸலன்ஸ்ன்றது என்றைக்குமே அது இது இல்லைன்னா அடுத்து இன்றைக்கும் அதை சின்னதாக ஒரு கிரியேட்டிவ் விஷயம் ஏதாவது ஒன்று பார்த்தோன்னா இமீடியட்டாக அவங்களை தேடி கண்டுபிடிச்சி பாராட்டுறது என்னுடைய வேலையாக நான் வச்சுருக்கேன். எப்பயுமே அந்த மாதிரி தான் இருந்திருக்கேன், அந்த மாதிரி தான் என்னால் இருக்கவும் முடியும், வேறு எந்த மாதிரியும் நான் இருந்ததில்லை. ஸோ ரேடியோ இப்படி தான் ஆரம்பிச்சுது. ஆனால் ரேடியோவில் அந்த ஒரு 2 years ஐ வாஸ் வித் மிர்ச்சி. ஸோ அதுக்கப்புறம் வந்து பிக் எஃப்எம் சென்னை ஹேப்பன். பிக் எஃப்எம் சென்னையில் ஒரு 3.5 years ஆல்மோஸ்ட் ஐ வாஸ் தேர். ஸோ அங்கேயும் நிறைய லேர்னிங்ஸ். இன்ஃபேக்ட் அதில் இன்னும் பயங்கரமான லேர்னிங்ஸ் என்னென்னா, அது ஒரு ஸ்டார்ட் அப். அப்போ ஸ்டார்ட் அப் போது இந்தியா ஃபுல்லாக ஆரம்பிக்கிறாங்க, ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் ப்ளஸ் கன்ஃபியூஷன்ஸ்ன்றதை தாண்டி லேர்னிங்ஸ் நிறைய, ப்ளஸ் ஒரு டீமை ஹேண்டில் பண்ணும்போது ஏகப்பட்ட பேர் புதுசாக மாறிக்கிட்டே இருக்காங்க. நமக்கு வந்து இல்லை நிறைய மனிதர்களோட பழக்கம், நிறைய மனிதர்களுடைய தொடர்பற்ற நிலை, இது எல்லாமே டக்கு டக்குன்னு நடக்குது. ஆனால் டேலண்டட் பஞ்ச் அப்படியே தான் இருந்திருக்கும். யாரெல்லாம் டேலண்ட்ஸோ டேலண்ட்ஸோ அவங்க அப்படியே தான் இருந்திருக்காங்க. ஸோ அதுலேயும் நான் வந்து அந்த அலைகடலையும் நான் வந்து சர்வைவ் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் தென் பிக் எஃப்எம்லேருந்து நான் வெளில வரும்போது ஹலோ எஃப்எம்ல ஐ வாஸ் ஜாயினிங் அஸ் அன் ROTN ப்ரோக்ராமிங். நான் டேலண்ட்டாக ஜாயின் பண்ணல, ஒரு டேலண்ட்ஸ் ஹெட் பண்ணுற ஒரு இதில் ஜாயின் பண்ணேன். அதுலேருந்து ஐ வாஸ் நெக்ஸ்ட் லெவல் போனேன். நான் நேஷனல் ஹெட் ஆஃப் பிராண்ட் இன்டெகிரேஷன்ஸ் ஆனேன். பட் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் என்னாச்சு, என்னுடைய திரைப்படங்கள் ப்ளஸ் என்னுடைய டெலிவிஷன் ஸ்டென்ட்ஸு இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால அவங்க வந்து தே செட் லைக் ஒன்று டேலண்ட்டாக நாங்கள் லூஸ் பண்ண வரும்னா, நீ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பண்ணுறியா அப்படின்னு. அதில் என்ன எனக்கு ஆனால் அவங்களே நான் கேட்கறதுக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க, சம்பளத்தெல்லாம் மாற்றிட மாட்டோம். அப்போ ஓகே சந்தோஷம். ஆனால் நான் ஒன்றேன்னு தான் சொன்னேன், அதாவது நான் பண்ணிவிட்டு ஒரு கார்ப்பரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி அதை என்னால் பண்ண முடியாது. ஏன் முடியாது அப்படின்னா, நான் ஒரு ஆர்ஜே ஆகணும்னா அந்த ஆர்ஜேக்கான வாழ்க்கையை வாழ்ந்தால் மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும். எனக்கு நினைத்ததை செய்யும் சுதந்திரம் இருக்கணும். நினைச்ச ஒரு வேலையை நான் நினைச்ச டைமில் பண்ணுற அந்த ஒரு திங்கிங் எனக்கு இருந்தால் மட்டும்தான் நல்ல இந்த வேலையை பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் இப்போ டச்சு 2008 ஐ ஸ்டார்டட் தேர். அண்ட் 2009 எண்ட்லேயே 2010 நினைக்கிறேன், 2009 எண்டா 2010 தெரியல, கரெக்டாக எனக்கு அது தெரியல. அப்போதுலேருந்து ஹலோ தமிழா ஷோ நான் தான் பண்ணிகிட்ருக்கேன். திஸ் இஸ் மை 14th year, ஆல்மோஸ்ட் ஸ்டெப்பிங் இன்டு த 15th year. ஸோ அந்த ஷோவில் நிறைய ஒரு 15 வருஷம்ன்றது பெரிய கேரியர். காலம் ஒரு மகாநதி மாதிரி இல்லை. ஸோ அந்த மகாநதி இப்போ வரைக்கும் போயிட்டுருக்கு. ஜாகி மொமெண்ட்டில் உங்களால் மறக்க முடியாது பீயிங் அன் RJ ஃபார் மோர் தென் 20 years. இட்ஸ் நாட் ஈஸி திங் ஆக்சுவலி. எவ்வளோ சொல்ல மறக்க முடியாது, ஏதாவது ஒரு 1-2 மொமெண்ட் எங்களுக்கு எவ்வளோ சொல்லலாம் சொல்லுங்க. சொல்கிறது ரொம்ப அப்படி வச்சுக்கலாம். தி பெஸ்ட் மொமெண்ட்னு வச்சுக்கலாம், தி பெஸ்ட்டும் வச்சுக்கலாம். எப்படி நான் இந்த டைம் வந்து பீயிங் அன் RJ நான் ஏன் அப்படி இருந்தேன் அப்படின்னு கூட தோன்றேன். அப்படி சொல்கிறேன் நான். பெஸ்ட் இல்லை நிறைய இருந்திருக்குப்பா. ஐ மஸ்ட் ஆனஸ்ட்லி சே பீயிங் அன் RJ அப்படின்றது வந்து நிறைய பேர் எப்படி பார்க்குறாங்கன்னு தெரில. நான் பார்க்குறது எப்படி அப்படின்னா, நான் ஒரு டேர்ம் எப்பயுமே யூஸ் பண்ணுவேன், மனசுலேருந்து மைக்குக்கு அப்படின்னு. ஸோ நான் வந்து எந்த வித ஒரு மாதிரி பயங்கர மேடை பேச்சுக்காக அலங்கார வார்த்தைகளை யூஸ் பண்ணுறது, ஸோ யாரோ ஒருத்தன் மாதிரி பேசுறது, இதெல்லாம் எனக்கு வர நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான். எனக்கு இன்னைக்கு உடம்பு சரியில்லையா அதை தான் நான் சொல்லுவேன். ஐ நெவர் ஆக்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மை மைக். அது வந்து என்னுடைய பலமும் அதுதான், பலவீனமும் அதுதான். ஸோ பட் அது பரவாயில்லன்ற நான். அடுத்தது வந்து இன்னொன்று என்னென்னா, இந்த ஆர்ஜேயிங் மூமெண்ட்டில் எனக்கு என்ன ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னா, நான் எப்பயுமே என்னோட ஷோவில் பண்ணுற ஃபஸ்ட்டு லிங்க்கை நான் ப்ரிப்பேரே பண்ண மாட்டேன். அது நான் என்ன டிசைட் பண்ணிட்டேன்னா, என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம், இல்லாட்டி நான் படித்த ஒரு விஷயம், இல்லாட்டி நான் உணர்ந்த ஒரு விஷயத்த மட்டும்தான் நான் வந்து சொல்லணும் அப்படின்னு டிசைட் பண்ணேன். அது என்ன ஆயிடுச்சுன்னா, அதுக்கு ஒரு பெரிய ஃபாலோயிங் பயங்கரமாக வர ஆரம்பிச்சு. நான் அந்த ஃபர்ஸ்ட் லிங்க்ல நான் இப்போ ஏதாவது பயங்கரமாக சொல்லலை அப்படின்னா அதுக்கு தனியாலாம் ஃபோன்லாம் பண்ணி பேசுகிற லெவலுக்குலாம் ஆயிடுச்சு. ஏன் சார் இன்னைக்கு நீங்கள் அந்த சைக்கலாஜிக்கல் ஃபேக்ட் பற்றி எதுவுமே சொல்லவே இல்லை. இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, இப்போ இன்டர்நெட்டில் ஒரு விஷயம் பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த விஷயத்த நிறைய பேர் எப்படி பண்ணுவாங்கன்னா, இங்கே நம்ம தமிழில் சில யூடியூபர்ஸ் இருக்காங்க போல, கொஞ்சம் சாரி நான் சொல்கிறேன், ஏதாவது இங்கிலீஷில் வந்த ஒரு விஷயத்த அப்படியே காப்பி, சைக்கலாஜிக்கல் ஹேக்ஸ் யூ ஷுட் நோ அப்படின்னு ஒரு இங்கிலீஷில் ஒரு வீடியோ பண்ணியிருப்பாங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி. இவங்க என்ன நினைப்பாங்க, யாருமே இதை பார்த்துருக்க மாட்டாங்க, அப்படியே காப்பி அடித்து நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தமிழில் பண்ணாங்க. இவங்க இதை எதுவுமே அனுபவிச்சிருக்கவே மாட்டாங்க. ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே ஸ்பிரிச்சுவல் ஃபேக்ட்ஸ், சைக்கலாஜிக்கல் ஃபேக்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நான் படித்து நான் லைஃப்பில் அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு இன்றைக்கி இதை சொல்லலான்னு முடிவு பண்ணி சொல்லுவேன். ஏன்னா அது எனக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னா நான் அதை சொல்லும்போது தப்பாக தான் இருக்கும். என்றைக்குமே நீங்கள் உங்கள் அனுபவத்தை சொல்லும்போது பொய் சொல்ல மாட்டீங்க. கண்டிப்பாக அறிவை சொல்லும்போது நீங்கள் பொய் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய பேருக்கு அறிவுக்கும் அனுபவத்துக்குமே வித்தியாசம் தெரியும். நீங்கள் அறிவை எப்போ அனுபவமாக மாறுறீங்களோ அது உணர்வாக மாறிடும். உணர்வாக மாறிடுச்சுன்னா உங்களால் பொய்யே சொல்ல முடியாது.
இப்போ மைசூர் பாகு இப்படி தான் இருக்குது, இப்படி மைசூர் பாகு என்பது கடலை மாவில் செய்வது, பாலை இப்படி போட்டு அப்படி பண்ணி பாகை இப்படி கிளறி இப்படி சர்க்கரை போட்டு கொடுத்தா சூப்பராக இருக்கும் மைசூர் பாகு அப்படின்னு நான் பாலாக்கு 40 பக்கத்துக்கு ஒரு புக்கே கொடுக்கலாம். பாலா படிச்சும் மைசூர் பாகு எனக்கு புரியலையே அப்படின்னு சொன்னா வேற வழியே இல்லைன்னு ஒரு மைசூர் பாகு எடுத்து வாயில போட்டா முடிஞ்சு போச்சு. ஸோ நீங்க எப்பயுமே அறிவை மட்டுமே நம்பி போறவங்களுக்கு அந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு. அறிவை என்னைக்கு நீங்க அனுபவமா பாக்குறீங்களோ அந்த அனுபவம் தான், உணர்வு தான் வந்து கொடுக்கும். எல்லா மனுஷனும் அடிப்படையில வந்து என்ன தேடிட்டு இருக்கான்னா ஒரு உணர்வை தான் தேடிட்டு இருக்கான். அதுதான் ஃபேக்ட். நான் கண் கூட பார்த்த ஒரு விஷயம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாலாக்கு வந்து ஒரு பெரிய ஜாக்வார்